Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீடியன் மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அந்த கான்செப்டில் ஃபஸ்ட்டு மீன் பார்த்தோம், அதாவது அரித்மெட்டிக் மீன். ஓகே, மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியில் அரித்மெட்டிக் மீன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அதில் வந்து இண்டிவிஜுவல் சீரிஸ், டிஸ்கிரீட், கண்டினியூஸ் அந்த 3 டைப்ஸ் ஆஃப் டேட்டாக்கும் ஸோ ஃபார்முலாஸ் எப்படிலாம் அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளம் பார்த்தோம். சேம் வே இப்போ நம்ம மீடியன் பார்க்க போகிறோம். ஸோ மீன் கருத்து மீடியன். ஸோ மீடியன் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இப்போ பார்க்க போகிறோம். Before that, what is median? The definition பார்க்கலாம். So median is nothing but it is a value which divide the data into two parts. Okay, அதாவது மீடியன் வந்துன்னா ஒரு டேட்டா வந்துன்னா அந்த டேட்டாவை 2 பார்ட்ஸாக ஃபிட் பண்ணுறது பேர் தான் வந்து மீடியன் சொல்கிறாங்க. ஆல்சோ இட் இஸ் a மிட் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஸோ மீடியன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் a மிட் வேல்யூ. நான் வச்சுக்கோங்க, மிட் வேல்யூ ஆஃப் த கிவன் டேட்டா. ஓகே, இப்போ அதே மாதிரி 3 டேட்டாஸ், அதாவது இண்டிவிஜுவல் டேட்டாவாக இருந்தால் எப்படி ஃபார்முலா அப்ளை பண்ணணும், டிஸ்கிரீட், கண்டினியூஸ், இந்த 3 கேட்டகரி ப்ராப்ளம்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் டெஃபினேஷன். மீடியன் கேட்டானா இந்த டெஃபினேஷன் எடுத்துங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் சீரிஸ்க்கு ப்ராப்ளம் எப்படி வரும் பார்க்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் சீரிஸ் ப்ராப்ளம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா தேவையில்லை மீடியனுக்கு. நம்ம டேரெக்டாக நான் ப்ராப்ளம் போடுறேன். ஃபைண்ட் தி median for the following data. Okay, ஸோ இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ இது இண்டிவிஜுவல் சீரிஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இண்டிவிஜுவல் சீரிஸ்னால் வெறும் எக்ஸ் வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. தட் இஸ் கால் இண்டிவிஜுவல் சீரிஸ். இது ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, இது இண்டிவிஜுவல் சீரிஸ். ஓகே, அந்த மீடியனில் ஒரு இதை நான் வச்சுக்கணும். இப்போ நான் ப்ராப்ளம் போடுறேன் பாருங்கள். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியன் கேட்டாலே ஃபஸ்ட் யூ அரேஞ்ச் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். அதனால வச்சுக்கோங்க. ஸோ மீடியன் கான்செப்டில் மட்டும் இந்த கிவன் டேட்டாவை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டர். ஸோ அரேஞ்ச் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ அசெண்டிங் ஆர்டர்னா ஸ்மால் நம்பர் டு பிக் நம்பர். ஸ்மால் நம்பர்லேருந்து பிக் நம்பருக்கு அசெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த டேட்டாவில் ஸ்மால் நம்பர் என்னது 5 ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு 11, நெக்ஸ்ட் 12, அடுத்து 13, நெக்ஸ்ட்டு 17, 19, 21, 29, next 31. ஓகே, ஸோ இங்கே எத்தனை நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர்ஸ். ஓகே, இது ஆடு. 9 நம்பர்னால் ஆடு. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் மீடியன்னா மிடில் நம்பர். இப்போ இந்த 9 நம்பரில் எது மிடில் நம்பர் பாருங்கள். இந்த 9 நம்பர் நான் ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ மீடியன்னா ஃபஸ்ட் யூ அரேஞ்ச் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர்டர். நவ் யூ find the middle value. Okay, so in the given data what is your middle value? So middle value is nothing but 17. So the 17 I circle பண்றேன். So that is our median. So அப்ப median equal to 17. Okay, இது odd case. அது ஆட்னா இல்லை ஆட் நம்பர் 9 நம்பர்னா 9 ஆட் நம்பர் சொல்லுவாங்கல்ல. அப்போ அதில் ஒரே ஒரு மிடில் நம்பர் தான் இருக்கும். அப்போ ஈஸியாக நான் அந்த மிடில் நம்பர் தான் மீடியன் போட்டிருக்கேன். சப்போஸ் ஈவன் வந்துன்னா அது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓகே, ஸோ இந்த இண்டிவிஜுவல் சீரீஸில் ஆடுனா தட் மிடில் வேல்யூ இஸ் கால்ட் மீடியன். இப்போ ஈவனாக இருந்தால் அது எப்படி போடலாம்னு சொல்லிட்டு அது ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபைண்ட் த மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், அசெண்டிங் ஆர்டர். ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன் இந்த டேட்டாவை. ஓகே, சொல்யூஷன் ரைட் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் த டேட்டா. ஓகே, அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 4, 4 கற்றுது 8, 8 கற்றுது 11, அடுத்தது 17, நெக்ஸ்ட்டு 26, 32, 38, நெக்ஸ்ட்டு 41. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, நவ் இப்போ இதில் எது மிடில் நம்பர் பாருங்கள். இதில் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 8 ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பர்னால் 2 மிடில் நம்பர் வரும். ஸோ ஈவன் நம்பர்னா how many மிடில் நம்பர்ஸ்? 2 மிடில் நம்பர். ஓகே, இந்த 2 மிடில் நம்பரை ஜஸ்ட் நான் சர்க்கிள் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம இதில் மிடில் வேல்யூ ஒரே ஒரு வேல்யூ இருக்குன்னா அதுதான் மீடியன். அதான் மீடியன் ஈக்குவல் டு 17 போட்டேன். அது ஆட் கேஸ். ஈவன் வந்தால் 2 மிடில் நம்பர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி by 2ன்னு போடணும். ஸோ அப்போ மீடியன் ஈக்குவல் டு
just you add this two middle value, அதாவது average of mid value ன்னு சொல்லுவாங்க, average of that two middle value. ஓகே, just you add பண்ணிட்டு divided by 2 ன்னு போடுங்க. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 43ன்னு வருது பை 2. ஸோ அடுத்து இந்த 43ஐ டிவைட் பை 2ன்னு போடுங்க. டிவைட் பை 2 போட்டால் ஸோ 21.5 வருது. ஸோ திஸ் இஸ் யுவர் மீடியன். ஓகே, ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ இண்டிவிஜுவல் சீரீஸில் ஃபஸ்ட்டு மீடியன்னா இஸ் எ மிட் வேல்யூ நான் வச்சுக்கோங்க. மீடியன்னா மிட் வேல்யூ. ஓகே, இண்டிவிஜுவல் சீரிஸ் கொடுத்தாலே இண்டிவிஜுவல் சீரிஸ்னால் வெறும் எக்ஸ் வேல்யூ மட்டும் கொடுத்துருப்பாங்க. மீடியன் கேட்டாலே அது அசெண்டிங் ஆர்டரில், அதாவது ஸ்மால் டு பிக் நம்பரில் அரேஞ்ச் பண்ணுங்கள். அந்த மிடில் வேல்யூ தான் மீடியன். ஒரு நம்பர் இருந்தால் அதான் ஆன்சர். ரெண்டு மிடில் வேல்யூ இருந்தால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பை 2 போடுங்க. ஸோ இதான் மீடியன். ஓகே, ஸோ அப்போ இண்டிவிஜுவல் லிஸ்ட்டில் தெர் ஆர் 2 கேசஸ், ஆட் நம்பர் அண்ட் ஈவன் நம்பர். ஸோ ஆட்னா ஒரு மிடில் வேல்யூ வரும், ஈவன்னா ரெண்டு மிடில் இருக்கும், அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். டிவைட் பை 2ன்னு போட்டிங்கன்னா அதான் மிடில் வேல்யூ. ஓகே, ஐ திங்க் இது ஓகே நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் சீரீஸில் கேட்பாங்க. ஸோ சம்டைம் 2 மார்க்கில் 5 மார்க்கில் கூட இது கேட்டிருக்கான். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் டிஸ்கிரீஸ் சீரிஸ் பார்க்கலாம். டிஸ்கிரீஸ் சீரிஸ் அதாவது மீடியனுக்கு டிஸ்கிரீஸ் சீரிஸ்னால் எக்ஸும் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க, எக்ஸ் வேல்யூ அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகே, இப்போ அதுக்கு மீடியனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குன்னு ஃபார்முலானா சைஸ் ஆஃப் கேபிட்டல் n + 1/2 10. ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கேபிட்டல் என்னா டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நம்ம ப்ராப்ளம் பார்க்க புரியும். ஸோ இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. டிஸ்கிரீட்டுக்கு சைஸ் ஆஃப் கேபிட்டல் n + 1/2 10. ஓகே, நவ் கால்குலேட் மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. இது ப்ராப்ளம் இப்படி தான் கேட்பாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்குறாங்க இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி. அதாவது டிஸ்கிரீட் டேட்டாவில், டிஸ்கிரீட் டேட்டானா எக்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இது ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸு, இது ஃப்ரீக்வன்சி எஃப். ஓகே, இந்த மாதிரி எக்ஸும் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா இது வந்து டிஸ்கிரீட் டேட்டா, அதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் அந்த எக்ஸ் வேல்யூ எழுதிக்கோங்க அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி. எக்ஸ் என்னது 4 5 6 7 8 9, ஃப்ரீக்வன்சி 8 10 9 6 4 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஃபைண்ட் n. என்னன்னா டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்கேன், கேபிட்டல் N. ஓகே, இந்த ஃபார்முலாவில் கேபிட்டல் N தானே வருது. கேபிட்டல் Nனா ஃப்ரீக்வன்சியோட டோட்டல், எஃப் இருக்குல்ல அதோட டோட்டல் வேல்யூ தானே கேபிட்டல் எஃப்னு என்னன்னு எடுத்திருக்கேன். ஓகே, இது அப்படியே நீங்கள் டோட்டல் போடுங்க. ஸோ கேல்குலேட்டரோட அளவு இருக்கனால கேல்குலேட்டர் கேர்ஃபுல்லாக போடுங்க. 8 + 10 + 9 + 6 6 + 4 + 3. ஸோ ஆட் பண்ணும்போது 40 வருது. ஓகே, இதில் ஆட் பண்ணும்போது எனக்கு 14 வந்திருக்கு. ஓகே, ஸோ எக்ஸு அண்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சி டோட்டலில் தான் நான் n = 14 போட்டிருக்கேன். இப்போ இதுதான் மெயின். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த சிஎஃப் தான் மெயின். சிஎஃப்னா என்ன சொல்லுவாங்கன்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி சொல்லுவாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஓகே, மீடியன் கேட்டாலே ஃப்ரீக்வன்சி கொடுத்தாலே மீடியனில் நம்ம சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். சிஎஃப் நான் வச்சுக்கோங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இது எப்படின்னா இந்த எஃபோட வேல்யூ ஃபஸ்ட்டு அப்படியே போடுங்க. 8 இந்த எஃப் ஃபஸ்ட்டு 8 இருக்குல்ல, அந்த 8 அப்படியே போட்டுட்டு இப்போ இந்த 8 கூட அப்படியே இந்த 10 அப்படியே நம்ம கிராஸில் ஆட் பண்ணணும். ஓகே, குமுலேட்டிவ்னா அப்படியே கிராஸில் ஆட் பண்ணிட்டே போகணும். ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் 8 அப்படியே போடுங்க. இப்போ இந்த 8 + 10னா 18. இப்போ இந்த 18 + 9 27, 27 + 6 33, 33 + 4 37, 37 + 3 40. ஓகே, அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, சிஎஃப் போட்டுக்கோங்க. இந்த 8 இந்த ஃப்ரீக்வன்சி அதோட ஃபஸ்ட் வேல்யூ அப்படியே எழுதிட்டு 8 + இந்த 10 18. இப்போ இந்த 18 + 9 இந்த 18 கூட 9 ஆட் பண்ணால் 27, 27 + 6 33, 33 + 4 37, 37 + 3 14 வரும். ஓகே, நவ் இப்போ n இங்கே டோட்டல் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். ஓகே, இப்போ இங்கே n வந்து 40 இருக்குது, அதே வேல்யூ தான் இங்கே வரணும். இங்கே வரலன்னா நீங்கள் ஏதோ மிஸ்டேக் பண்ணிங்கன்னு அர்த்தம். ஓகே, இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அது இங்கே கேர்ஃபுல்லாக அதுதான் இங்கே வரணும். ஓகே, இதை டோட்டலாக போடாதீங்க, இது ஜஸ்ட் லீவ் இட். இப்போ மீடியன் ஃபார்முலா, நான் மீடியன் ஃபார்முலாக்கு போகிறேன். ஸோ நான் இங்கே எழுதுகிறேன். மீடியன் = ஃபார்முலா என்ன சொன்னேன்? மீடியன் ஃபார்முலா சொன்ன இருக்கா உங்களுக்கு? சைஸ் ஆஃப் அந்த ஃபார்முலா தான். ஸோ நல்லா வச்சுக்கோங்க. சைஸ் ஆஃப் capital N + 1/2 term. Okay, size of capital N வந்து 40. ஓகே, அப்போ 40 + 1/2, 40 + 1 41, 41/2 term. இப்போ அந்த 41 டிவைட் பை 2 போடுங்க. 41 டிவைட் பை 2 போடுங்க. அதாவது சைஸ் ஆஃப், இதை அப்படியே எழுதணும். சைஸ் ஆஃப் டிவைட் போட்டிங்கன்னா 20.5 வருது. 20.5 term. ஸோ n வந்து என்னது? இந்த n இதான் n 40. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கவுண்ட் பண்ணி போடுவாங்க. 1 2 3 4 5 6 ராங். அது
மீடியன் கேட்டாலே டிஸ்கிரீட்டுக்கு இதுதான் n, அதாவது டோட்டல் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அப்போ 40 + 1 41/2, 41/2னா 20.5 ஃபிஃப்த் டேர்ம். இப்போ இந்த 20.5 சிஎஃப்ல எங்கே லைஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். இங்கே வர வேல்யூ வந்து 20.5 8க்குள்ளே 20 இருக்கா இல்லை, 18 கூட இருக்கா இல்லை. இந்த 18க்கும் 27க்கு நடுவில் தான் இருக்குது இந்த 20.5. இந்த 20.5 20 எங்கே இருக்குன்னா 18க்கு 27. இந்த நெக்ஸ்ட் நம்பரை அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஸோ அப்போ இந்த 20 எதுக்குள்ளே இருக்குது, 18 இல்லை 27ல், அதை அப்படியே மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது, 6. ஸோ தட் இஸ் யுவர் மீடியன். மீடியன் = 6. ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச இந்த n+1/2 என்ன வருதுன்னா 20. அது ஆன்சர் கிடையாது. அது சிஎஃப்ல எங்கே வருதுன்னா இதில் கிடையாது, 18ல் வரல, 27க்குள்ளே தான் இருக்குது. அந்த 27 ரோ ஃபுல்லாக மார்க் பண்ணி அதுக்கு நேராக எக்ஸ் என்ன இருக்குது, 6. அந்த 6 தான் மீடியன். ஓகே, ஸோ மீடியன் = 6. கண்டிப்பாக இது 5 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஸ்கிரீட் சீரீஸில் நம்ம XF கொடுப்பாங்க, CF கண்டுபிடிங்க. n+1/2 ஆட் பண்ணினா 20. அது எங்கே சிஎஃப்ல வருதுன்னா இந்த 20.5 சிஎஃப்குள்ளே 8க்குள்ளே வரல, 18க்குள்ளே 27க்குள்ளே தான் இருக்குது. 33லே இருக்குது, ஆனால் நம்ம லீஸ்ட் நம்பர் எடுக்கணும். 27க்குள்ளே தான் இந்த 20 இருக்குது. அதை அப்படியே மார்க் பண்ணி அதுக்கு கரஸ்பாண்டிங் எக்ஸ் இருக்குல்ல, அந்த 6. அந்த 6 தான் மீடியன். ஸோ ஆன்சர் வந்து 6. ஓகே ஓகே, இப்போ நம்ம மூணாவது டேட்டா பார்க்க போகிறோம். இண்டிவிஜுவல் நான் சொன்னேன், மிட் வேல்யூ, ஆட் ஈவன் ரெண்டு கேஸ் சொன்னேன். அடுத்து டிஸ்கிரீட்டில் ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம போட்டோம், XF கொடுத்துருந்தா. இப்போ கண்டினியூஸ்னால் இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. கிளாஸ் இன்டர்வல்னால் இந்த மாதிரி 0 to 10, 10 to 20 நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி கிளாஸ் இன்டர்வல் அகைன் இதில் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை கண்டினியூஸ். ஸோ இப்படி வந்து அப்படியே ப்ராப்ளம் போடலாம். ஸோ இந்த கண்டினியூஸ் சீரிஸ்க்கு ஃபார்முலா இதான், மீடியன் = L + n/2 - CF/F × C. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், L + ஓகே கேபிட்டல் n/2 - CF டிவைடட் பை இதுக்கு மட்டும் தான் போடணும், ஃபுல்லாக போட்டுறாதீங்க. இந்த L + தனியாக இருக்கணும். ஓகே, by F × C. இதில் இந்த L n/2 என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இது கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா வந்துன்னா சைஸ் ஆஃப் n/2th டேர்ம். இண்டிவிஜுவல் டிஸ்கிரீட் சீரிஸில் நம்ம +1 போட்டிருப்போம், அதை எடுத்துருங்க, வெறும் n/2th டேர்ம் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டு ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. ஆனால் மீடியன் இந்த ஃபார்முலா தான் மெயின். இதை நம்ம கண்டுபிடிச்சி தான் இது போடணும். ஓகே, இப்போ நான் ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு புரியும் இந்த L என்ன CF என்ன. ஓகே, கண்டினியூஸ் சீரிஸ் 10 மார்க்கில் கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள். ஸோ கால்குலேட் மீடியன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா, கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி தே கிவன். ஓகே, இந்த மாதிரி 0 to 7, 7 to 14. இந்த கிளாஸ் இன்டர்வல் பாருங்களேன், 0 to 7. அடுத்து இந்த 7ல் முடிஞ்சது, திருப்பி அதே 7ல் ஸ்டார்ட் ஆகுது, கண்டினியூட்டியாக இருக்குது. ஓகே, இதில் கிளாஸ் இன்டர்வலில் 2 டைப் இருக்குது, எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்க்ளூசிவ். இது நம்ம பார்க்குறது எக்ஸ்க்ளூசிவ் டைப். ஓகே, அதாவது 0 to 7, அடுத்து அந்த 7லேருந்து 14, அடுத்து அந்த 14லேருந்து அப்படியே எதில் முடியுதோ அதில் ஸ்டார்ட் ஆகுதுனால இது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் நான் டைம் நடத்துகிறவங்களுக்கு இதை ஃபஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் சென்டர் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, நான் அந்த கிளாஸ் சென்டரில் ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ இந்த எஃபோட டோட்டல் தான் நான் என்னன்னு சொல்லியிருக்கேன். நான் கேபிட்டல் N வந்தாலே கேபிட்டல் N இந்த ஃபார்முலாவில் இருக்கேன். என்னனால என்னென்னா கேபிட்டல் N இந்த எஃபோட டோட்டல். இப்போ இந்த எஃபோட டோட்டல் போட போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ கேல்குலேட்டர் ஆட் பண்ணி பாருங்கள், 3 + 4 + 7 + 11 + 16 + 9. ஸோ இதை ஆட் பண்ணால் 15 வருது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க, 50. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம மீடியன் கேட்டாலே நம்ம CF தான் போடணும்னு சொல்லியிருக்கேன். CF அதாவது டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் CF போடணும். CF நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி நம்பர் அப்படியே போட்டுட்டு அப்படியே கிளாஸில் ஆட் பண்ணணும். ஸோ 3 அப்படியே போடுங்க. 3 + 4 7, 7 + 7 14, 14 + 11 25, 25 + 0 அதே 25 தான் வரும். 25 + 16 41 வருது. நான் 41 + 9 15 வருது. செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த 3 + 4 7, 7 + 7 14 இப்படி கிராஸில் ஆட் பண்ணணும். ஓகே, வர ஆன்சர் ப்ளஸ் கிராஸில் 11 25, 25 0 25, 25 16 41, 41 இந்த 6 50. இப்போ இந்த n என்ன இருக்கோ, இந்த n இதோட டோட்டல் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் இங்கே வரும். அந்த நம்பர் இங்கே வரலன்னா நீங்கள் ஆட் பண்ணுறதை தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு நல்லா ரிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த CF கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே டோட்டலாக போடாது, இது அப்படியே விட்டுருங்க. நான் இப்போ ஃபார்முலாக்கு வருங்க. நான் ஃபஸ்ட் என்ன போட்டேன், மீடியன் கிளாஸ். அந்த மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மீடியன் கிளாஸோட ஃபார்முலா என்னது, size of n/2th term. ஓகே, ஸோ n வந்து 50, 50/2 என்ன வரும், n வந்து 50. ஓகே, 50/2, 2 இது by 2 இது. ஸோ 50/2 என்ன வரும், 25. ஸோ 25th term. இப்போ இந்த 25 CFக்குள்ள எங்கே வருது பாருங்கள். இந்த 25 CFல எங்கே வருது பாருங்கள். ஸோ 25 CFல 3ல் இருக்கா, இல்லை 7ல் இல்லை 14ல்.
ஓகே இப்போ இந்த 25 3ல இல்லை 7 இல்லை 14 இல்லை 25. ஸோ இந்த 25 எங்கே இருக்குன்னா இந்த 25ல தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு 25 அகைன் 25 இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு 25 சூஸ் பண்ணிப்போம். ஓகே இந்த 25 எதில் லைஸ் ஆகுதுன்னா ஸோ இங்கே இல்லை இந்த 25க்குள்ளே தான் இந்த 25 இருக்கனால இந்த ஃபஸ்ட்டு 25 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் 25 இருக்கனால ஆனால் யூ சூஸ் ஃபஸ்ட் ஒன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 25 தான் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக மார்க் பண்ணுங்கள். ஓகே ஃபஸ்ட்டு 25 அப்படியே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது இப்போ நான் மார்க் பண்ணலை. அப்போ அது என்ன இன்டர்வல் வருது 21 to 28 அந்த இன்டர்வல், அதாவது 21 to 28. ஓகே ஸோ 25th டைம் 25 வருது. அது எங்கே 3ல கிடையாது, 7ல கிடையாது, 14ல கிடையாது, 25. அப்போ இந்த 25ல தான் இந்த 25 இருக்கனால அந்த ரோ ஃபுல்லாக மார்க் பண்ணுறேன். அகைன் இந்த ப்ராப்ளம் 0க்குனால அகைன் 25 தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இன்னொரு ப்ராப்ளம் போட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதில் மார்க் பண்ணல இந்த கிளாஸ் இதுதான். இந்த கிளாஸ் இன்டர்வலில் தான் நம்ம எழுதணும். மீடியன் கிளாஸ்னால் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கிளாஸ் 21 to 20 அதை எழுதிக்கோங்க. இப்போ இதை நான் மார்க் பண்ணதில் இதுதான் எல்லுன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க் பண்ணிட்டால இது லோவர் லிமிட் சொல்லுவாங்க. இது லோவர் அப்பர், எல்லுன்னா லோவர். இந்த 21 தான் லோவர். அடுத்து இந்த 11 தான் எஃப்னு சொல்லணும், எஃப். அடுத்து இதுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கிறது தான் சிஎஃப். நல்லா நான் வச்சுக்கோங்க. நான் ஃபார்முலா இப்போ ஸோ இதை மார்க் பண்ண ரோவில் இந்த 25 இந்த ரோவில் இருக்கிற மார்க் பண்ணிவிட்டேன். அந்த வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. இந்த 21 தான் எல்லு, இந்த 11 தான் இந்த எஃப்ல இருக்கிற இந்த 11 தான் எஃப். இதோட ப்ரிசைடிங் வேல்யூ, இதோட ப்ரீவியஸ் வேல்யூ தான் என்னன்னா சிஎஃப், அதாவது 14. ஸோ இங்கே எழுதிக்கோங்க எல் ஈக்குவல் டு 21, எஃப் ஈக்குவல் டு 11, சிஎஃப் ஈக்குவல் டு 14. அடுத்து சின்னு ஒன்று இருக்குது. சின்னா என்னென்னா இதோட லென்த் என்னது 0 to 7, 7 to 14. இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வருது 7 வருதா. 0 to 7 டிஃப்ரென்ஸும் 7 தான். 7 to 14 டிஃப்ரென்ஸ் ரெண்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7 7ஆக தானே இருக்குது. அந்த லென்த்து அதை தானே சொல்லுவாங்கன்னா லென்த் ஆஃப் த கிளாஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. வித் ஆஃப் த கிளாஸ் சென்டர் தான் 7. ஓகே ஸோ இப்போ 0 to 10, 10 to 20னா அந்த 10 தான் சி சொல்லுவோம். இங்கே 7 7ஆக இருக்கனால சி ஈக்குவல் டு 7. ஓகே இப்போ நம்ம அந்த மீடியன் ஃபார்முலாக்கு போயிடுவோம். ஸோ நான் மீடியன் ஃபார்முலா சொன்னேன் எல் ப்ளஸ் என் அந்த ஃபார்முலா தான் மீடியன் ஈக்குவல் டு L plus n by 2 minus CF divided by F into C. Okay. So L ஓட வேல்யூ 21 அது அப்படியே எழுதிக்கோங்க. ப்ளஸ் n by 2 n வந்து என்னது 50 50 by 2 என்ன வருது 25 அது அப்படியே எழுதிருங்க 25. ஸோ 50 by 2 25 அதுதான் எழுதணும். 25 போடுங்க. CF வந்து 14. இப்போ நம்ம CF 14 எழுதியிருக்கோம். அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இது L இது F இது ப்ரீவியஸ் வேல்யூ தான் CF. நிறைய பேர் இதை CFனு எடுத்துருவாங்க. L F இது எப்படி வந்து உங்களுக்கு புரியுது உங்களுக்கு. அந்த n by 2 எங்கே வருது 25. அந்த 25 எது கூட லைஸ் ஆகுது அது மார்க் பண்ணுற பாருங்களா. மார்க் பண்ணி அதில் தான் LF CF கண்டுபிடிக்கிறோம். ஓகே ஸோ CF வந்து 14 டிவைடட் பை F வந்து 11 இன்ட்டு C வந்து 7. ஓகே ஸோ இந்த 21 ஃபஸ்ட்டு அப்படியே போடட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு இந்த 25யும் ஸோ இந்த 21 எதுவும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு L இதை சப்ராக்ட் பண்ணி இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சப்ராக்ட் இன்ட்டு டிவைட். ஸோ நார்மல் கேல்குலேட்டர் அப்படியே போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 25 மைனஸ் 14 போடுறேன். போடும்போது எனக்கு 11 வருது. அப்படியே இன்ட்டு 7 போடுறேன் 77. அப்படியே டிவைடட் பை 11. ஸோ 7 வருது. ஓகே அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். சப்ராக்ட் 25ல் 14 சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் கூட இன்ட்டு பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக ஒரே ஸ்டெப்பில் போட்டுருணும். சப்ராக்ட் இன்ட்டு டிவைட் பண்ணால் 7 வருது. இப்போ இந்த 21 கூட 7 ஆட் பண்ணால் 28. ஓகே ஸோ இதுதான் வந்துன்னா உங்களுக்கு மீடியன். ஓகே இந்த 28 தான் மீடியன் ஆன்சர். ஸோ வர ஆன்சர் வந்து கரெக்டாக இந்த வேல்யூக்குள்ளே இருக்கும். ஓகே ஸோ இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இங்கே 0 இருக்கனால இது ஏதோ கொஸ்டின் மோஸ்ட்லி இங்கே 0 கொடுக்க மாட்டாங்க. 0 இருக்கனால தான் இது இந்த மாதிரி வருது ப்ராப்ளம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது நான் சொன்ன இதே ப்ராசஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு 10 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம். ஸோ எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க. ஸோ மீடியன் கான்செப்ட்லேருந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு 2 மார்க் இல்லை 5 மார்க் 10 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சம் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மீடியன்னா மிட் வேல்யூன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது இண்டிவிஜுவல் சீரீஸ்னால் அந்த மிடில் வேல்யூ. அடுத்து டிஸ்கிரீட்டுக்கு நான் ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன். கண்டினியூஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஓகே சரி அகைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.